வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, LEOXSYS வைஃபை அடாப்டர் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை கம்ப்யூட்டர் ரைட் சைடு கிளிக் பண்ணி மேனேஜில் பண்ணிங்கன்னா டிவைஸ் மேனேஜர் வரும். அதில் வந்து உங்களோட வைஃபை அடாப்டர் வந்து கம்ப்யூட்டரில் சரிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து எல்லோ கலரில் மார்க் தெரியும், டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். டவுன்லோடு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டுக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்து அது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு செட்டப் கொடுத்துட்ருப்பாங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அதை வந்து இன்ஸ்டால் டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடு டிவைஸ் மேனேஜரில் அந்த எல்லோ கலரில் ஒரு டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி அதை வந்து மறைஞ்சிட்ருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் கீழே உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எல்லோ கலர் சிம்பிள் ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது வைஃபை சிக்னல் என்ன இருக்குதோ அந்த சிக்னல் காமிக்கும். பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மோடம் வந்து அடாப்டரு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் ஆகி வைஃபை சிக்னல் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு இழுத்து கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.